Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics public examல வந்த 2 mark problem தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. First lessonல example 1.11, example 1.20 இதுல ரெண்டு subdivision இருக்கு. First subdivision மட்டும் கேட்டிருந்தாங்க. Calculate the capacitance of this capacitor. Example 1.24. Second lesson பார்ப்போம். Example 2.2, example 2.4, example 2.8 இதுல values மட்டும் change பண்ணி கேட்டிருந்தாங்க 24 வோல்ட்ன்றதுக்கு பதிலா 12 வோல்ட்னு கொடுத்திருந்தாங்க. Example 2.13 exercise problemல third problem, eighth problem. Example 3.10 இதை twist பண்ணி கேட்டிருந்தாங்க. இங்கே கொடுத்திருக்க questionல which material can be easily magnetized கேட்டிருக்காங்க. ஆனா publicல ratio of the susceptibility கேட்டிருக்காங்க. இங்க first materialோட susceptibility 0.5 வருது. செகண்ட் மெட்டீரியலுக்கு 2ன்னு வருது. ஸோ நம்ம அதோட ரேஷியோ மட்டும் எழுதினா போதும். 0.5:2 அப்படின்னு எழுதணும். எக்ஸாம்பிள் 4.16 இதுலயும் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல செகண்ட் ப்ராப்ளம். சிக்ஸ்த் லெசன்ல எக்ஸாம்பிள் 6.5, எக்ஸாம்பிள் 6.15, எக்ஸாம்பிள் 6.21 இதுல ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் 40 டிகிரின்னு கொடுத்திருந்தாங்க. செவன்த் லெசன்ல எக்ஸாம்பிள் 7.17 இதை ரெண்டு தடவை பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எயித்து லெசன்ல எக்ஸாம்பிள் 8.9, நைன்த் லெசன்ல எக்ஸாம்பிள் 9.1, எக்ஸாம்பிள் 9.7 இதெல்லாம் தான் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட 2 மார்க் ப்ராப்ளம். அடுத்த வீடியோல 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.